கிரிப்டோ ஏர் தமிழ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களுடன் நான் உங்கள் மிதுன். நம்ம சேனலில் கிரிப்டோவை பற்றி அவேர்னஸ் வீடியோ ஒன்று போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். அதாவது கிரிப்டோக்குள்ளே வர்றப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி இல்லைனா யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்ப கிரிப்டோ அப்படிங்கிற ஏதாவது சேனலில் உள்ளே போயிருப்பீங்க. அந்த வகையில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஆன்லைனில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஏதாவது சர்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போ அது மூலிமா தான் நீங்கள் கண்டிப்பாக கிரிப்டோவுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு நல்ல தகவல்கள் நல்ல சேனல் பார்த்து நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே பேராசக்காரங்க கிரிப்டோக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மத்தியில் இருக்குது. அந்த பேராசை இல்லாமல் அளவான ஆசையோட கிரிப்டோவில் ட்ரேடிங் பண்ணுறவங்க நிலைச்சு இன்றைக்கி 10 வருஷம் 12 வருஷமாக நிலைச்சு இந்த ஃபீல்டில் இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடாத சேனலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகத்தான் கண்டிப்பாக இந்த வீடியோ. பொறுமையாக சும்மா ஒரு 10 நிமிஷம் மட்டும் பொறுமையாக கேளுங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஊரில் ஒரு சாதாரணமாக புரியணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் வீடியோ 10 நிமிஷங்கிறது கொஞ்சம் லேட்டானாலும் கோச்சிக்காமல் பொறுமையாக இது உங்களுக்காக இந்த வீடியோ தயாரிச்சிருக்கிறேன். இதை பார்த்து அந்த மாதிரி யூடியூபர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் நம்ம பேரில் கோவப்படுவாங்க. தப்பு இல்லை. மக்களுக்காக நான் கிரிப்டோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நல்ல சேனல்ஸ் பார்த்தேன். நான் பார்த்த சேனல்ஸ் மிகச்சிறப்பான சேனல்ஸ், சரியான பாதையில் கொஞ்சம் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் இதுக்கு மேலே வர்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோவை ஏதாவது ஃபஸ்ட் லைனில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக இது கண்டிப்பாக அருமையான வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் பான்சி ஸ்கீம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்குது. இந்த பான்சி ஸ்கீம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி வேணால் நம்ம ஊரில் ஒரு ரியல் எஸ்டேட்டு இப்போ சென்னையில் இந்த மாதிரி திருச்சியில் பெரிய பெரிய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஆளுகளை வர சொல்லி படித்த பசங்களை இந்த பிஇ முடித்த பசங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுத்து மதியம் சாப்பாடுலாம் ஃப்ரீயாக கொடுத்து சம்பளமே இல்லாமல் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தன்னோட ஆஃபீஸில் வர சொல்லி தன்னோட சுயசரிதின்னு சொல்லிட்டு கற்பனையாக ஒரு கதையை இவங்க என்ன கற்பனை பண்ணுறாங்களோ, சினிமாவில் திரைக்கதைகள் வசனங்கள் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள், அவங்க கேட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் அவங்க தான் பண்ண மாதிரி ஒரு நல்ல கோட் சூட் போட்டுக்கிட்டு நல்ல குஷன் சேரில் உட்காந்துக்கிட்டு பிரம்மாண்டமான ஆஃபீஸ் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு 20 பசங்களை எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கடுத்து அந்த 20 பசங்க இன்னொரு 20 பசங்க 30 பசங்க 50 பசங்க வர சொல்லி ஒரு டீம் மீட்டிங் போட்டு, நான் இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவேன், நான் இந்த மாதிரி பென்ஸ் காரில் தான் போவேன், என்னோடய டார்கெட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் 20 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். வாங்க கூட மாட்டாங்க. யாராவது ஒரு ஓனர் வச்சுருப்பார். அந்த ஓனர் எப்படியாவது இவங்களோட பேச்சை கண்டு மயங்கியிருப்பார். இதை ஃபுல்லாக நான் மார்க்கெட்டிங் பண்ணித்தர்றேன், இவ்வளோ பெரிய இடத்த நான் உங்களுக்கு என்னோடய இடம் சொல்லி நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தர்றேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏக்கர் 10 லட்சம் விற்கிறவரை இவங்க ஏக்கர் 1 கோடி வரைக்கும் இவங்க பேசி அவங்ககிட்ட 8 லட்சம் கொடுத்துட்டு அந்த ஓனருக்கு மிச்சம் 90 லட்ச ரூபா லாபம் பார்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் தாங்க இந்த பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் உங்களுக்கு பரிச்சயமான அந்த ஆம்பேலியெல்லாம் பார்த்திங்கன்னா எம்எல்எம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு இவ்வளோ அப்படிம்பாங்க. இன்னும் அதை விட எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது. அந்த மாதிரி பான்சி ஸ்கீம் ரொம்ப இதை வச்சு, அதாவது எப்படின்னா, இது ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒன்று சொல்லிட்டனுங்களா. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு ஈமுக்கோழி அப்படின்ட்டு கொங்கு மண்டலங்கள் ஃபுல்லாக நிறைய விவசாயிகளை ஏமாத்துனாங்க. இந்த ஈமுக்கோழி அப்படின்னு சும்மா ஒரு பேருக்கு ஒரு கோழியை கொண்டாந்து வச்சுட்டு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு 10,000 ப்ளஸ் ஒரு 5,000 சேர்த்து கொடுப்போம். அதுக்கடுத்த மாதம் 15,000 ப்ளஸ் இன்னொரு 1,000 ரூபா சேர்த்து கொடு. ஏதோ ஸ்கீம் நிறைய. அதாவது எப்படின்னு இப்படி ஆளை சேர்த்தி விட நீங்கள் ஒரு ஆளை சேர்த்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,000 ரூபா
இப்படின்னு கஜமுஜான்னு ஏதோ நிறைய ஸ்கீம் இருக்குங்க. மக்களை ஏமாத்திருக்காது. ஃபஸ்ட்டில் போகிறவங்க போட்ட காசு எடுத்துக்குவாங்க. அடுத்து அவங்க கொண்டு போய் விடுறாங்க பார்த்தீங்களா, நிறைய விடுவாங்க. ஒரு அமௌண்ட்டு அவன் தேர்த்துருவான். நல்ல ஒரு அமௌண்ட்டு தேர்த்துருந்தா என்ன பண்ணுவான், அப்படியே சுருட்டிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவான். இதுக்கு பேர் தான் பான்சி ஸ்கீம் சொல்லுவாங்க. இவனை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி என்ன, அதாவது யூடியூப் பொது வெளியில் யாரையும் திட்டக்கூடாது. பொதுமக்கள், அதாவது சின்ன பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வறுமையில் பணம் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு வேலை தேடி போகிறப்ப ஒரு வேளை சாப்பாடு ஃப்ரீயாக போட்டுட்டு அவனை சம்பளமே இல்லாமல் முழுசாக வேலை வாங்கிட்டு 6 மாதம் 1 வருஷம் அவன் மூலச்செலவை பண்ணிவிட்டு அவனை ஒரு இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பான்சி ஸ்கீமில் அவனை ஒரு ஒரு அடிமையாகவே ஆக்கிடுவாங்க. அவங்க ஒரு அமௌண்ட்டு பணம் வரைக்கும் பண்ணிட்டு டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த பிஸ்னஸுக்கு போயிடுவாங்க. அடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது தாங்க நம்ம கிரிப்டோவில் இந்த பான்சி ஸ்கீம். அவன் வந்து எவ்வளவோ கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. ஆனால் எப்படி இவங்க அதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிலங்க. இந்த பான்சி ஸ்கீமை, அதாவது இப்போ முதல்ல கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி உருவாக்குறாங்க, ஐயோ அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுகள் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன வெப்சைட் இருக்குது அப்படிங்கிற. அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 கோடி காயினா, 100 கோடி காயினா, 1000 10,000 லட்சக்கணக்கான கோடி காயினா நீங்கள் சொல்லிவிடுங்க. அடித்து டப்புன்னு அடித்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு சிம்பிளான ரேட்டில் எத்தீரியம் பேஸிக்கில் கொடுத்துருவாங்க பிளாக் செயினில். அந்த வெப்சைட்டில் இப்போ உங்கள் பேர் ராஜானா ராஜா அப்படிங்கிற ஒரு காயின், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒரு பேர் ரோஜா, ராஜா, ரீமா இப்படின்னு ஏதாவது ஒரு காயினை நீங்கள் பேர் வச்சுக்கங்க. அந்த பேரில் நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஃபுல்லாக ஒரு 10 மில்லியன் காயின், அதாவது ஒரு 100 கோடி காயின் வச்சுக்கோங்க. ஒரு 10,000 கோடி காயின், 100 கோடி காயின் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பண்ணி உங்கள் பேரில் பண்ணி அதுக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருவாங்க. நீங்கள் பெருசாலாம் செலவே பண்ண தேவையில்லை. ஒரு 5,000 ரூபா இருந்தாவே போதும், உங்களுக்கு அத்தனை கோடி காயின் உருவாக்கிடுவீங்க. அதை என்ன பண்ணுறீங்க, வெறும் ஒரு 10 லட்சம் காயின், 1 லட்சம் காயினை வந்து இந்த மாதிரி பான்சி ஸ்கீமில் நிறைய பேர்த்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிட்காயின் இதே மாதிரி தாங்க. ஒரு பிட்காயின் வந்து கண்ணுக்கு 2 பீஸா வாங்கினாங்க, இத்தனை 1000 கோடி. இதை 2 பீஸா வாங்கினாங்க, இத்தனை மில்லியன் பிட்காயினுக்கு. இன்றைக்கி ஒரு பிட்காயின் 40 லட்சம், 50 லட்சம், 80 லட்சம்னு சொல்லிட்டு அப்படியே. இந்த டெக்னிக்கல் தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாதாரண விஷயம். பட் டெக்னிக்கல் தெரியாதவங்களுக்கு நம்மளும் ஐயோ ஏமாற்றிட்டோம், இத்தனை வருஷமாக அந்த பிஸ்னஸ் நமக்கு தெரியாமல் போச்சு, எப்படியாவது நம்மளும் இந்த மாதிரி வாங்கிடணும்னு சொல்லி அடித்து பிடிச்சி இப்போ நிறைய காயின் வாங்குறாங்க பார்த்தீங்களா. எல்லா காயினையுமே சிம்பிளாக ஒரு வெப்சைட்டில் போட்டு எடுக்கிறதாங்க. எத்தீரியம் பேஸில் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. யார் நீங்கள் இந்த செகண்டுக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி காயின் வேணாலும் நீங்களே உருவாக்கலாம். அதை வந்து கரெக்டாக அவங்க பிக்கப் பண்ணி போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயின் மார்க்கெட் கேப்புன்னு இருக்குது, காயின் கிக்கோடு கேப்புன்னு இருக்குது, அந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் ப்ராப்பராக கொண்டு வந்து என்ன விஷயத்துக்காக நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அதுக்கு சில லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணி அந்த காயினை ப்ரொமோட் பண்ணி அதுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி, ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை கரெக்டான அட்மிட் போட்டு அதை வந்து ப்ராப்பராக டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா காயின் வருது. அதுக்கு அவங்க உண்டான செலவுக்கு உண்டான வருது. பட் இந்த பான்சி ஸ்கீமில் என்ன பண்ணுறான்னா, அது உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் வந்து கிரிப்டோங்கிறது இவ்வளோ தான், இப்படி தான் உருவாக்குறான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பான்சி ஸ்கீமில் இருக்கிற நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது இது மாதிரி ஒரு காயினை எடுத்துகிட்டு வந்துட்டு வெறும் 1 லட்சம் காயினை ஃப்ரீயாக எல்லாத்துட்டு கொடுத்துட்டு அதை மிச்சம் இருக்கிற 99 கோடி காயினை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவான். அப்போ தான் வந்து அந்த மார்க்கெட்டில் கொஞ்சமாக அது பைசா கணக்கில் வரும். ஒரு ரூபாயாவது இருந்தால் தான் நம்மளால் அதை போய் வாங்குவோம். ஏன்னா 0 போகிறப்ப நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளால் அதை நம்ப மாட்டான். அதனால் எப்படியாவது 1 லட்சம் காயினை மட்டும் முதல்ல ரிலீஸ் பண்ணுவான். மிச்சம் இவனே எல்லாத்தையும் வச்சுக்குவான். எத்தனை மில்லியன் காயினாக இருந்தாலும் இவனே வச்சுருப்பான். கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவான். இப்படி போக வந்து இந்த காயினை வந்து ஸ்டாக் பண்ணுங்கள், 1 வருஷம் வச்சுருங்க, உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேமர்ஸ், இந்த மாதிரி பணத்தை ஏமாத்துறவங்க, அதான் சேம் நம்ம ஊரில் அந்த ரியல் எஸ்டேட் சொன்ன பாருங்கள், அமௌண்ட்டு கட்டினீங்கன்னா 3 வருஷம் கழித்து உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடம் அந்த 2.5 வருஷம் மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டுவீங்க, ஓடியே போயிடுவான்.
அவனை நீங்கள் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இது அதை விட மோசம். இது ஒன்ஸ் நீங்கள் பணத்தை உங்கள் கையிலேருந்து ஒரு காயினை வாங்குறோம்னு சொல்லி எவனா நம்பி வாங்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அந்த பணத்தை நீங்கள் மறந்துட வேண்டியதான். அது எதுவுமே இல்லை, எல்லாமே போலிகள். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ரெண்டாவது, கிரிப்டோ கரன்சி வாங்கணும்னா நிறைய பேர், இன்னுமே லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர்த்துக்கு தெரியாது. இந்த வீடியோ ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இந்த கிரிப்டோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வர முதல் நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க என்னுடைய இந்த வீடியோ சமர்ப்பணம். உங்களுக்காகத்தான் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கினோம்னா இதுக்காக ஒரு எக்ஸ்சேஞ்சிவோ இல்லை வேறு யாரையாவது ஒரு பயங்கரமாக டெக்னாலஜி தெரிஞ்சவங்களையோ போய் நீங்கள் பார்த்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக யூடியூப்பை பார்த்தீங்கன்னாவே போதும், அவங்களே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்களே ஒரு எக்ஸ்சேஞ்சை க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை பேப்பர் வாலெட்னு இருக்குது, இல்லை அதெல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்குவீங்க. ஹார்ட்வேர் வாலெட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அந்த எத்தீரியம், பிட்காயின் இந்த மாதிரி நம்பர் 1 நம்பர் 2 நிறையா பேசுவாங்க. அந்த மாதிரி காயினை நீங்கள் வெறும் ₹100 கூட வாங்கிக்கலாம். யாரையும் நம்பி யாருக்கிட்டும் பணம் கொடுத்து கிரிப்டோ வாங்கணும், இல்லை யார் மூலியமோ டிப்ஸ் வேணும், ஒரு வருஷம் கழித்து எனக்கு ஒரு ₹1,00,000 கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு வருஷம் கழித்து ஒரு 10 லட்சம் கொடுங்க இப்படின்லாம் நம்பினீங்கன்னா ஒரு பைசா உங்களுக்கு தேராது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. சாதாரண இப்போ நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த பான்சி ஸ்கீம் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் நிறைய தயாராகிட்டாங்க. குரூப்பாக ஆளை சேர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்கிறதும், இதுக்குன்னு தனியாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி மக்களை வசீகரமாக பேசி அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த உங்களை ஒரு 10 தடவை 20 தடவை சம்பாதிக்க வச்சுட்டு 21வது தடவை பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வகையாக உங்களை அடிமையாக்கிடுவாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. கிரிப்டோங்கிறது உண்மை, கிரிப்டோ கரன்சி உண்மை. அதை கரெக்டாக ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இது எல்லாத்துலேயும் அட்மின் அந்த டிக் இருக்கும், அதெல்லாம் ப்ளூ கலர் டிக் ட்விட்டரில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ப்ராப்பரான ஒரு மக்கள் மத்தியில் பப்ளிக்கில் இருக்கிற ஒரு கரன்சி. அந்த மாதிரி கரன்சியை பார்த்து வாங்க நண்பர்களே. எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்கிறேன். நான் கிரிப்டோவில் சம்பாதிப்பதற்காகவோ இந்த சேனல் ஓப்பன் பண்ணல. இந்த சேனல் ஓப்பன் பண்ணினது நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டே வர்றேன். ஆரம்பத்திலேயே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சொல்கிறப்ப இன்னும் நம்ம மனசில் நல்லா பதியும் அப்படிங்கிற எனக்கு நானே ஒரு வீடியோவை தயார் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னால் நான் சிறப்பாக கற்றுக்கிட்டனா அப்படிங்கிறத பொதுவெளியில் வெளியிடுறேன். கமெண்ட்ஸில் தெரியும், சிறப்பாக அதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் நம்பி பணம் கொடுத்து கிரிப்டோவை வாங்க வேண்டிய அவசியமில்லை. அதற்காகத்தான் இந்த வீடியோ. நன்றி நண்பர்களே. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.